அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம். இன்றைய நம்மளுடைய காணொளி பர்வதமலை. இந்த பர்வதமலை எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, திருவண்ணாமலையிலேருந்து 35 கிலோமீட்ரு தள்ளி இந்த பர்வதமலை இருக்குது. நிறைய வீடியோக்களில் இந்த பர்வதமலையை பற்றின டீட்டெயில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் நாங்கள் இது 8வது முறை நாங்கள் பர்வதமலை பயணம். எங்களுடைய பயணத்தில் அடியேன் சரவணனோட ஆத்ம நண்பர் சின்னமணி மச்சான், ஆத்ம நண்பர் கிருஷ்ணமூர்த்தி, ஆத்ம நண்பர் பழனிசாமி ஆகிய 4 நபர்கள் குழுவாக இந்த முறை பர்வதமலை நாங்கள் பயணப்பட்டோம். இப்போ நாம் அடிவாரத்தில் இருக்க பச்சையம்மன் கோவிலில் வணங்கிட்டு, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் அதை தாண்டின உடனே இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்திருக்கோம். இப்போ நாம் பார்த்துக்கிருக்கிறது ஆஞ்சநேயர் கோயில். கீழேயே பச்சையம்மன் கோயிலில் தான் நமக்கு குளிக்கிறதுக்கு வசதிகள் இருக்குது. அதே மாதிரி கடைகள் இருக்குது. இப்போ நாங்கள் தென்வாதி 2 வழியாக இந்த பர்வதமலைக்கு வரலாம். ஒன்று கடலாடி வழியாக வரலாம், இன்னொரு பகுதி தென்வாதி மங்கலம் வழியாக வரலாம். நாங்கள் வந்தது தென்வாதி மங்கலம் இந்த பச்சையம்மன் கோயிலுங்கிற இடத்துக்கு வந்தோம். அந்த இடத்துல கீழே நமக்கு பாத்ரூம் வசதி, குளிக்கிற வசதி, கடை, டீ கடை, ஸ்நாக்ஸு, மற்றபடி எண்ணெய், பேஸ்ட்டு, ப்ரெஸ்ஸு கடை எல்லாமே அந்த இடத்துல நமக்கு தேவையான பொருட்கள் இருக்குது. கீழே அடியில் ஆசிரமமும் இருக்குது. அந்த இடத்துல நாம் அங்கேயே நம்ம கொண்டு வந்த பேக்குகள்லாம் மலையில் தூக்கிட்டு நடக்காமல் நம்ம அங்கே வச்சுட்டு நம்ம பயணப்படலாம். இப்போ ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு தாண்டி ஆஞ்சநேயர் கோயில் தாண்டி நடந்து மலையோட அடிவாரத்துக்கு போய்க்கிருக்கோம். போகிற வழியில் உள்ள நீரோடை தான் இப்போ நாம் பார்த்துக்கிருக்கோம். இப்படி அந்த நீரோடை வழியாக நம்ம பயணித்து பச்சையம்மன் கோயிலேருந்து ஒரு 1 கிலோமீட்ரு நடந்தோம்னாக்கா வீரபத்திர சுவாமி கோவில். இது மலையுடைய அடிவாரம். இந்த இடம்தான். இந்த இடத்துல வீரபத்திர சுவாமி இருக்காங்க. அதுக்கு ஒரு திரு ஆலயம் இருக்குது. இந்த இடத்துல எப்பவுமே சாப்பாடு நடக்குது. ஒரு நேரம் மிளகு சாதம், அந்த கஞ்சி சொல்லுவோம்ல, வெள்ளைப்பூடு கஞ்சின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் சாம்பார் சாதம், இப்படி மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க. ஆனால் எப்போ போனாலும் அந்த இடத்துல சாப்பாடு நடக்குது. அந்த இடத்துல சாப்பிட்டுட்டு நாம் மலை ஏறலாம். அந்த இடத்துல அதுக்கு ஒரு நிர்வாகம் போட்டு அந்த சாப்பாடு அங்கே கொடுக்குறாங்க. நாமளும் அந்த இடத்துல சாப்பாடுக்காக டொனேஷன், அன்பளிப்பு கொடுக்கலாம். கொடுத்தா வாங்கிக்கிறாங்க. இப்போ நாம் வீரபத்திர சுவாமி கோயிலில் அங்கே வணங்கிட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாலேயே கொஞ்சத்தில் நடந்து வந்தோம்னாக்கா ஒரு சிவாலயம், ஒரு சிவலிங்கம் உள்ள நம்ம எதிர்த்த மாதிரி இருக்கிறது சிவலிங்கம். இப்போ இந்த ஷீட்டு போட்டிருக்கிறது வனதுர்க்கை அம்மன் கோயில். இது 2ம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. அதை வணங்கிட்டு அப்படியே கொஞ்சத்தில் நடந்து வந்தோம்னாக்கா அந்த இடத்துல இதுதான் மலையோட ஏற்றம் ஆரம்பிக்கிற இடம். மலைக்கு படிக்கட்டு ஆரம்பிக்கிற இடம்தான் இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த இடம். இந்த இடத்துல நந்தி, சிவலிங்கம், நந்தி, சிவன் பாதம், அந்த இடத்துல ஒரு பாதம் இருக்குது. அதை சிவன் பாதம்னு சொல்கிறாங்க. பின்னாலே விநாயகர், முருகர், வள்ளி தெய்வானையோட எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. இங்கேருந்து தான் நமக்கு படிக்கட்டு ஆரம்பிக்குது. ஆரம்பத்தில் இந்த படிக்கட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. போகிற வழியிலேயே ஒரு 700 அடி படிக்கட்டில், 700வது படிக்கட்டில் ரைட்டில் திரும்பினோம்னா அகஸ்தியர் குகைன்னு ஒரு இடம் இருக்குது. இப்போ நாம் இருக்கிறது அகஸ்தியர் குகை. இந்த இடத்துல அகஸ்தியர் தவம் பண்ணதாக சொல்லப்படுது. 700வது படிக்கட்டிலேருந்து கீழேருந்து மேலே போகும்போது ரைட் சைடு உள்ளே போகணும். இதுதான் அகஸ்தியர் குகை. இந்த இடம் நம்ம போகிற தடத்துலேருந்து ஒரு 100 அடி
ஒரு 150 அடி உள்ளே போகணும். பாதையிலேருந்து ரைட் சைடு விலகி உள்ளே போகணும். போனால் இந்த இடத்த நம்ம பார்க்கலாம். இது அகஸ்தியர் குகை. இந்த இடத்துல பக்கத்திலே முன்னாடியே ஒரு நீரோடையும் இருக்குது இதுக்கு முன்னாடியே. இப்போ அந்த திருப்ப நாம் அந்த வந்த பாதையை படிக்கட்டை வந்து அடைஞ்சு அதிலிருந்து நாம் பயணப்பட்டு போயிருக்கோம். படிக்கட்டு போகிற வழியிலேயே நமக்கு வந்துட்டு அங்கங்கே வடிவங்கள், சாமி சிலை வடிவங்கள், நிறைய இடத்துல லிங்க வடிவம், இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க. இப்போ நாம் வந்து சேர்ந்துருக்க இடம் படிக்கட்டு முடிவோட இடம். மொத்தம் 1263 படிக்கட்டு இருக்குது. இந்த படிக்கட்டு இதோட முடியுது. இதுக்கப்புறம் நாம் மலை மேலே பாறைகளும் கல்லும் உள்ள பகுதிகள் தான், அதாவது பாறை தான் அங்கங்கே பாதை மாதிரி போட்டிருக்காங்க. அதில் தான் நாம் பயணப்பட்டு போகணும். வந்த படிக்கட்டு இந்த இடத்தோட முடியுது. மொத்தம் 1263 படிகள். இதுக்கப்புறம் நம்மளுடைய பாதை இந்த மாதிரி தொடங்குது. இன்னும் போக 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 பார்த்தீங்கன்னாக்கா பாறைகள் வந்துட்டு இந்த மாதிரி ஷேப்பாக இருக்காது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடினமாக இருக்கும். பாறை முன்னுக்கு பின்னா இந்த இருக்கும். அந்த மாதிரி தான் அதில் நாம் பயணப்பட்டு போகணும். இப்படி நாம் பயணப்பட்டு போகும்போது அங்கே ஒரு கல் மண்டபம் இருக்குது. அந்த கல் மண்டபத்தில் பார்த்தீங்கன்னாக்க முருகர், வள்ளி தெய்வயானையோட, அதுக்கப்புறம் வந்துட்டு ஐயப்பன், விநாயகர், அந்த இதெல்லாம் புறத்தில் வெளியில் இருக்குது. மண்டபத்துக்கு வெளியில், மண்டபத்துக்குள்ளே சூலாயுதம், அதே மாதிரி சிவலிங்கம், 2 லிங்கம் இருக்கு அங்கே அந்த இடத்துல. இது விநாயகர் சிலை. இப்போ இந்த மண்டபத்துக்குள்ளே போவோம். இது அந்த காலத்தில் மன்னர்களால், அந்த பகுதியை ஆட்சி செய்த மன்னர்களால் இந்த மண்டபம் உருவாக்கப்பட்டிருக்கு. இது போகிறவங்க, மலைக்கு போகிறவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த மண்டபத்துடைய அமைப்பு அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயும் கூட ஒரு நடுக்கல் மாதிரி வச்சு சூலாயுதம் வச்சுருக்காங்க. அது பாவாடை மாதிரி கட்டியிருக்காங்க. அது அம்பாளுடைய வடிவம் அப்படின்னு நினைக்கிறேன். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா லிங்கம் இருக்குது. அதாவது 2 லிங்கம், ரெட்டை லிங்கம் அந்த இடத்துலையே இருக்குது. அந்த இடத்துல நாம் அந்த லிங்கத்தையும் வணங்கிட்டு நடக்க ஆரம்பித்தோம். கொஞ்சத்தில் போகும்போது இன்னொரு சிவலிங்கம் அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆங்காங்கே அங்கே இருக்கக்கூடிய அந்த லிங்க வடிவங்கள்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சித்தர்களும் மகான்களும் தவம் பண்ண இடம், அவங்க பூஜை பண்ண லிங்கம். அந்த இடங்கள்லாம் அதனுடைய அடையாளமாக அங்கங்கே இந்த லிங்க வடிவங்கள் நிறையா இருக்குது. இப்போ நாம் வந்து சேர்ந்துருக்கு நிற்கிற இடம் வந்துட்டு ஏற்கனவே நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, கடலாடி வழியாக ஒரு வழி இருக்குங்க. அதுவும் நம்ம தென்மாதி மங்கலம் வழியாக, பச்சையம்மன் கோயில் வழியாக நாம் வர்ற வழியும் சேர்ற இடம் இந்த இடம். இந்த பக்கம் வந்துட்டு கடலாடி அங்கிருந்து வர்ற வழி, இந்த பக்கம் வந்துட்டு தென்மாதி வந்து வர்ற வழி, தென்மாதி மங்கலம் வந்து வர்ற வழி. ரெண்டும் சேர்ந்து அப்புறம் அங்கேருந்து 2 பேரும் 2 பக்கம் இருந்து வரையும் ஒன்றா தான் பயணிக்கணும். அப்புறம் 2 பக்கம் இருந்து வர்ற பக்தர்களும் அங்கேருந்து ஒன்றா தான் நாம் பயணித்து போகணும். இப்போ வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு கம்பி பாறைன்னு சொல்லப்படுது. அதாவது ரொம்ப வந்துட்டு சறுக்கலாக இருக்குது. கீழே காலுக்கு கீழே ரொம்ப நைஸான கல்லுகள், உருண்டை உருண்டையாக சின்ன சின்னமாக அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ஏத்தமாகவும் அந்த இடத்துல இருக்குது. அதனால் இந்த இடத்துல கம்பி போட்டிருக்காங்க. அதாவது கம்பியை பிடிச்சிட்டு ஏறுற மாதிரி, இறங்குற மாதிரி இந்த இடத்துல கம்பி போட்டிருக்காங்க. இப்போ அந்த கம்பி பாறையை தாண்டின உடனே அங்கே ஒரு லிங்கம், ஒரு பாறை மேலே ஒரு லிங்கம் இருக்குது. இது நாங்கள் வச்சுருக்க பேர், இது ஆகாய லிங்கம். வெட்ட வெளியில் உயரமான இடத்துல இருக்கிறதுனால அதை அந்த இடத்துல ஆகாய லிங்கம். நாங்கள் ஒருத்தர் கேட்டோம், அவர் தான் சொன்னார். அப்படி நாங்களும் அதை ஏற்றுக்கிட்டோம், ஆகாய லிங்கம்னு. அந்த இடத்தையும் வணங்கிட்டு
அந்த இடமும் அற்புதமான ஒரு நிலைப்பாடோடு இருந்துச்சு. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம நடந்தோம்னாக்க, இப்போ நாம் இனிமே வந்து கடப்பாறை பாறை இந்த ஒரு 800 அடி மட்டும்தான் பருவதமலையில் ரொம்ப செங்குத்தா நீங்கள் பார்க்குறோம் இல்லையா? இந்த பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப செங்குத்தா ஏறும். ஒரு 800 அடி ரொம்ப செங்குத்தா ஏறும். அங்கங்கே கடப்பாறை ஊண்டியிருப்பாங்க. அந்த கடப்பாறையை பிடிச்சி தான் நாம் மேலே ஏறணும். கால் வைக்கிறதுக்கு கொஞ்சமா இடம் செதுக்கி விட்டுருப்பாங்க. அதில் தான் நம்மளுடைய பாதம் முழுக்க வைக்க முடியாது. ஒரு முன்காலை வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு தான் செதுக்கி இருக்கும். அதை கடந்து போனோம்னாக்க, இது ஒரு பாலம் மாரி, இரும்பு பாலம் மாரி. ஒரு தகரம் தான் போட்டிருக்காங்க. கீழே பெரிய பள்ளம் இருக்கு. இந்த பள்ளத்துக்கு மேல இந்த பாலம் இருக்கு. இத கடந்து வந்தோம்னாக்க, ஒரு கோட்டை வடிவத்துல ஒரு இடம் இருக்கு. இது ஒரு காலகட்டத்தில நம்ம சொன்னோம்ல, அந்த பகுதிய ஆண்ட மன்னர்கள் கட்டிய கோட்டை, மலைக்கோட்டை. பாருங்க, உள்ள வந்துட்டு ஆள்க இருக்கிற மாரி வசதியாலாம் இருக்கு உள்ள. இந்த பகுதிய ஆண்ட மன்னர்கள் இந்த கோட்டைய உருவாக்கியிருக்காங்க. இன்னமும் கூட ஆள் தங்கலாம். அந்த அளவுக்கு அது செல்லமடைஞ்சிருந்தா கூட நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் நாம மீண்டும் அங்கேருந்து பயணப்பட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கோட்டையை விட்டு மேலே போக ஆரம்பித்தோம். மேலே போகும்போது அது மேலேயும் நம்ம வழி பழையபடி அந்த பாறைகள் மாதிரி உள்ள வழி தான் அங்கிட்டு ஆரம்பிச்சது வந்துருக்கு. அங்கே 2 வழி இருக்குது. இப்போ நாம் அந்த கோட்டைன்னு சொல்லி வந்தோம் இல்லையா, அந்த கம்பியை பிடிச்சி கடப்பாறையை பிடிச்சி ஏறி வந்தோம், அது ஒரு வழி. அதுக்காக இறங்குறதுக்கு ஒரு வழி இருக்குது. இப்போ நாம் வந்து சேர்ந்துருக்க இடம் இன்னும் ஒரு சிவலிங்கம், சிவபாதம். இது கிட்டத்தட்ட மலையோட உச்சிக்கிட்ட வந்துட்டோம். இப்போ இந்த படிக்கட்டு மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்துட்டு இறங்கி வர்றதுக்கு உண்டான வழி. பௌர்ணமி காலங்கள்லாம் ஆள் கூட்டமாக இருக்கும் போது ஒரு பக்கம் இறங்கி வர்றதுக்கு. இதுக்கு சைடுலேயே இன்னொரு வழி இருக்குது. இப்போ நாம் காட்டக்கூடிய இந்த வழி போகிற வழி. இது வழியாக போயிட்டு அந்த படிக்கட்டு வழியாக நாம் இறங்கி வரலாம். குரங்கோட தொல்லை ரொம்ப இருக்குது. நீங்கள் என்ன கொண்டுட்டு போனாலும் அது உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கிடும். பார்த்து கொண்டு போகணும். கண்டிப்பாக மேலே தண்ணி இல்லை. தண்ணி நம்ம அவசியம் எடுத்துகிட்டு போகணும். இப்போ நாம் வந்து சேர்ந்துட்டோம் மலையோட உச்சிக்கு. இப்போ வந்துட்டு மேலே கோயில் இருக்குது. இதுதான் நாம் வந்து சேர்ந்த பர்வதமலை கோயில். இப்போ பார்க்குற இந்த மஞ்சள் கட்டடம் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரமம். இந்த ஆசிரமத்துலேயும் சாப்பாடு நடக்கும். குறிப்பிட்ட நேரம் மத்தியானத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம் அங்கே போனோம்னாக்க சாப்பாடு இருக்கும். எப்படி ஒரு 12 மணிலேருந்து ஒரு 3 மணி வரை அதிகபட்சம் சாப்பாடு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் போகிறவங்க அதை ஃபாலோ போனீங்கன்னா அங்கே மேலே சாமி கும்பிட்டுட்டு வந்து அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். இப்போ மலைக்கு மேலே மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். இது கோவிலோட நுழைவாயில். தண்ணி கம்பல்சரி கொண்டுட்டு போகணும். குரங்கு பறிச்சாலும் கொண்டு போகணும். மேலே எந்த கடையுமே இல்லை. முன்னாடியெல்லாம் கடை இருந்துச்சு. இப்போ எந்த கடையுமே இல்லை. எல்லா கடையுமே எடுத்துட்டாங்க. கீழே இருந்து நம்ம கொண்டுட்டு போகிறது தான் பொருள். மேலே மலையோட உச்சியில் இருக்கக்கூடிய விநாயகர். இது மலை மேலே இருக்கக்கூடிய கோவிலோட பின்பகுதியில் வந்து சேர்ந்துருக்கோம். கோவிலோட முன்பகுதியில் இடம் கிடையாது. கோவிலோட பின்பகுதியில் தான் கொஞ்சம் இடம் இருக்குது. ஒரு 100 பேர் உட்காரலாம். அந்த அளவுக்கு தான் இடம் இருக்குது. மேலே வந்துட்டு இடம் ரொம்ப கம்மியான சுருக்கமான இடம். மேலே ரொம்ப உயரமாக இருக்கிறதாலையும் பக்கத்தில் எந்த மலையும் இதை தொட்டு உயரம் இந்த மாதிரி இல்லைங்கிறதுனாலையும் அடிக்கடி மின்னல் தாக்கக்கூடிய இடம். அதனால் இந்த மலையிலையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆசிரமம் இருக்கக்கூடிய அந்த பாறையிலையும் இடிதாங்கி வச்சுருக்காங்க. இது கோயிலுடைய பக்கவாட்டு. இது வந்துட்டு அங்கே ஒரு நீர்த்தேக்கம் மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே வந்துட்டு அந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய பன்னீர், தண்ணீர் அது வந்துட்டு அந்த இடத்துல வந்து சேருது. இது கோயிலோட இன்னொரு பக்கம்.
கோயிலுடைய நுழைவாயில் அந்த இடம், அந்த கேட்டு மாதிரி திறந்திருக்க இடம். அதுக்கு முன்னாடியும் நந்தியெல்லாம் ரெட்டை நந்தி இருக்குது. இப்போ அந்த இடத்துல வந்துட்டு சூலாயுதம் இருக்குது. இதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டோம்னா இதுதான் கோவில். கோவிலுக்கு முன்னாடி உள்ளே இருக்கக்கூடிய கொடிமரம். கோவிலோட அமைப்பு கிட்டத்தட்ட 4560 அடி மேலே வந்து கோயிலை நாம் அடைஞ்சிருக்கோம். கோவிலுக்குள்ள சிலைகளுடைய அமைப்பு, எல்லா சிலைகள்லையும் விபூதியால் எல்லா சிலைகள்லையும், சாமி சிலைகள், இப்போ முருகர், வள்ளி தெய்வ அணை, எல்லா தெய்வங்களும் இருக்குது. எல்லா சிலைகள்லையும் விபூதி போட்டிருப்பாங்க நிறைய. இது சிவலிங்கம், 18 சித்தர்கள் சுற்றி. அங்கே லைட்டிங் கம்மி. பெரும்பாலும் கர்ப்பகிரகத்தில் வந்துட்டு வீடியோ எடுக்கக்கூடாது. இருந்தாலும் மக்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக இந்த பயண மக்களும் அடையணுங்கிறதுக்காக கொஞ்சம் சிரமப்பட்டு எடுத்தோம். இங்கே வந்துட்டு நந்தி. இப்போ நாம் வந்துட்டு மேலே இறைவன்கிட்ட வந்துட்டோம். இவரை பார்க்குறதுக்கு தான் நாம் இவ்வளோ சிரமப்பட்டு வந்தோம். இவர் தான் மல்லிகார்ஜுனேஸ்வரர். பர்வத மலை மேலே இருக்கக்கூடிய சிவன் இறைவன் இவர் தான். பார்த்துக்கிறங்க, இவரை நல்லா வணங்கிக்கிறங்க. இவரை காண்றதுக்கு தான் இவ்வளவு சிரமப்பட்டு மேலே ஏறி வந்திருக்கோம். இவனை காணும் இந்த காணொளியில் இந்த இறைவனை காணும் உங்களுக்கும் எல்லா வளமும் நலமும் பெருகட்டும். அதுபோல் பக்கத்திலேயே அம்பாளுடைய சன்னதி இருக்குது. இது அம்பாளுடைய சன்னதி. அம்பாளை வந்துட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அம்பாளுக்கு யாரும் தொட்டு அலங்காரம் பண்ணுறதில்ல. அங்கே பண்ணி வச்சுருக்காங்க அவங்களே, அங்கே இருக்கிறவங்க. சிவனுக்கு நம்ம திருநீர் அபிஷேகம் அங்கனே இருக்கும், நாமளே கூட அள்ளி போடலாம். அது மாதிரி பர்வதமலை பயணம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைச்சிது. உங்களுக்கும் அந்த இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். எல்லா வளமும் பெருகட்டும். எந்த கோயிலுக்கு போனாலும் நாம் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுறது வழக்கம் நம்ம குழு. இங்கேயும் அடியேன் சரவணன் நம்மளோட வந்தவங்களும் கொஞ்ச நேரம், சிறிது நேரம் கண்களை மூடி அங்கே தியானத்தில் இருந்தோம். நல்ல அருமையான சூழல், நல்ல ஒரு இறை ஆற்றல் நிறைஞ்ச ஒரு இடம், நல்ல திருப்திகரமான ஒரு தியானம். எல்லாமே பயணமும் மற்ற அனைத்தும் சிறப்பாக இருந்துச்சு. மற்றும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம். கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், என் எண்ணில்